வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் விநாயகப் பெருமான் தன்னிடம் உள்ள ஞானம், கிரி ஆகிய இரண்டையும் பிரம்மனுக்கு கொடுத்தார். அவை இரண்டும் பெண்ணாக மாறின. அவர்களை தன்னுடைய பெண்ணாகவே வளர்த்து வந்தார். அவர்கள் இருவரும் திருமண வயதை அடைந்தனர். இளமையும் அழகும் மிகுந்த அவர்களை விநாயகப் பெருமானுக்கு மணமுடிக்க பிரம்மன் விரும்பினார். பிரம்மனின் விருப்பத்தை நேரடியாக விநாயகப் பெருமானிடமே கேட்டுவிட வேண்டும் என்று கைலைக்கு சென்றார் நாரதர். அங்கு விநாயகரை கண்டு நாசுக்காக திருமண விஷயத்தை தெரிவித்தார். அவரும் தனது சம்மதத்தை தெரிவிக்க இந்த சுப செய்தியை பிரம்மனிடம் வந்து கூறினார். அதோடு சித்தி, புத்தி ஆகிய இருவரையும் சந்தித்து உங்களை மணப்பதற்கு விநாயகப் பெருமான் விரைவில் வருவார் என்று சொல்லி அவர்களை வெட்கத்தில் ஆழ்த்தினார். மேலும் பிரம்மதேவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கைலாயம் புறப்பட்டு சென்று சிவபெருமான் மற்றும் பார்வையை தரிசித்து திருமணம் குறித்த தனது விருப்பத்தை கூறினார். அனைவரும் முழு மனதோடு சம்மதித்து திருமண நாள் குறிக்கப்பட்டது. பிறகு அங்கிருந்து வைகுண்டம் சென்ற பிரம்மன் விஷ்ணுவிடமும் மகாலட்சுமியிடமும் விநாயகரின் திருமண செய்தியை சொல்ல அவர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். முழுமுதற் கடவுளின் திருமணமாயிற்றே. திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் மிக சிறப்பாக முழுவீச்சில் நடைபெற்றன. 14 லோகத்திற்கும் திருமண செய்தி தெரிவிக்கப்பட்டது. 3 உலகங்களிலும் தடபுடலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. திருமண நாள் அன்று சத்தியலோகத்தில் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட அழகான புதிய நகரத்தில் அனைவரும் ஒன்று கூடினர். மாப்பிள்ளையான விநாயகர் காலையிலேயே புனித நீராடி அழகாய் வந்தார். அவருக்கு நந்தி தேவர் அலங்காரம் செய்தார். விநாயகரின் காதுகளில் மகர குண்டலங்களும், இடுப்பில் நாக வந்தமும், மார்பில் பல வகையான ஆபரணங்களும், இடையில் பட்டாடைகளும் நசைந்தாட அழகு மிளிர வந்த விநாயகரை பார்த்த அனைவரும் வாயடைத்து நின்றனர். விநாயகப் பெருமான், பார்வதி தேவி, பரமேஸ்வரன், சிவகணங்கள் மற்றும் ரிஷிகள் படைசூழ மணப்பந்தலுக்கு வந்தார். மணப்பந்தலுக்கு வந்த விநாயகப் பெருமானை திருமண வாசலில் நின்ற சரஸ்வதி கங்காஜலம் கொண்டு அவரது பாதங்களை கழுவ பிரம்மதேவன் பட்டாடை கொண்டு துடைத்தார். மகாவிஷ்ணு அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று கொண்டிருந்தார். அதே நேரத்தில் இந்திராணியும் அனுசையும் சித்தி, புத்தி ஆகிய இருவருக்கும் மங்கள நீராட்டி வாசனை திரவியங்களை பூசி பட்டாடை அணிவித்து நகைகளை சூட்டி மலர்களாலும் மாலைகளாலும் அலங்காரம் செய்து மணப்பந்தலுக்கு தேரை போல அழைத்து வந்தனர். மணமக்கள் இருவரும் மணப்பந்தலுக்கு வந்ததும் ரிஷிகள் வேத மந்திரங்களை கூற ஆரம்பித்தார்கள். சரஸ்வதி கங்காஜலம் பார்க்க பிரம்மன் அதை வாங்கி கொண்டு தனது 2 மகள்களையும் விநாயகருக்கு தாரை வார்த்து கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். விநாயகருக்கு 2 பக்கத்திலும் சித்தி, புத்தி ஆகிய 2 பேரும் அழகிய பதுமையாய் வந்து நிற்க அனைவருடைய ஆசீர்வாதங்களோடு திருமணமானது இனிதே நடைபெற்றது. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம்.